ஒரு நிமிஷம். துப்பாக்கி எப்படிங்க சிவா? அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. பண்டிகையை முன்னிட்டு ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் சீப்பான பப்ளிசிட்டிக்காக ப்ராப்ள யூடியூபர் இர்ஃபான் செய்த சோழி முடிச்சு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. பிரபலமான யூடியூபர் என்பதை விட ப்ராப்ளமான யூடியூபர் என்பதுதான் இவருக்கு பொருத்தமாக இருக்கும். அதாவது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பணம், ஒரு லுங்கி, புடவை என ஏழ்மையானவர்களுக்கு கொடுக்க போவதாக வீடியோவில் தெரிவித்துவிட்டு குடும்பத்துடன் சொகுசு காரில் சென்னை மவுண்ட் ரோடு அருகில் உள்ள இடங்களுக்கு சென்றுள்ளார் இர்ஃபான். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை? பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாரா? அப்போது காரை விட்டு இறங்காமல் உள் இருந்தபடியே பணம், லுங்கி, புடவைகளை எடுத்து கொடுக்க வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் கெஞ்சலோடும் பரிதாபத்தோடும் ஓடி வந்து அடித்து பிடித்து கொண்டு வாங்கிய காட்சி கான்பூரை கலங்கடித்தது. எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். காருக்குள் உட்கார்ந்து கொண்டு கைய உள்ள விடாதீங்க, ஏம்மா இப்படி பண்றீங்க, அசிங்கமா பண்ணாதீங்க, தள்ளுங்கம்மா, ஏங்க புடிச்சு எடுக்கிறீங்க என கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. இர்ஃபான் டென்ஷன் ஆவதும், அவன் எப்படி பண்றான் பாத்தியா, நல்லது செய்யறதுக்கு தானடா வந்தோம் என இர்ஃபானும் அவரது மனைவியும் நக்கலாக சிரிப்பதும் என அவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி கடுமையான கண்டனங்களை உருவாக்கி வருகிறது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். அப்படி இருக்க ஏழை எளிய மக்களின் பசியும் வறுமையும் அவருக்கு எப்படி தெரியும்? அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே நீதான்டா. உதவி செய்வது என்றால் காரில் இருந்து இறங்கி கொடுக்க வேண்டும். அதேபோல வறுமையில் தவிக்கும் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் இழிவாக பேசி நக்கலாக சிரித்து வீடியோ எடுத்து வெளியிடலாமா என பலரும் கடுமையான கண்டனங்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்